அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற காணொலிகள் உங்களை சேரும். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டி நகர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள இந்த கிருஷ்ணவேணி திரையரங்கு தான் பார்க்க போகிறோம். இந்த திரையரங்கத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடித்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தை இந்த தேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் வாங்கின்னு பார்த்தாரு. அதுதான் முக்கியம். அவர் நடித்த படத்தை இந்த தேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்துருக்கிறாரு. டிக்கெட் அந்த நேரத்தில் கிடைக்கல. இது ஒரு சிறப்பு தகவல். இந்த தகவல்களை நமது தமிழ்குள் யூடியூப் சேனல் வெளியிடுதுன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேட்டரு டி நகர் பேருந்து நிலையம் அப்படியே எதிர்க்க தான் இருக்குது. இந்த தேட்டருக்கு பல சிறப்புகள் இருக்குது. இது மிகவும் பழமையான திரையரங்கில் இதுவும் ஒன்று. சேது திரைப்படம் எல்லா தேட்டர்லேயும் சென்னையில் போட்ட தேட்டரில் எல்லா தேட்டர்லையும் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த தேட்டரில் மட்டும்தான் எடுக்காமல் ஓடிட்டு இந்த தேட்டர். இது கிருஷ்ணவேணி ரொம்ப ஸ்பெஷலான தேட்டர். அதுபோல் கரகாட்டக்காரன் திரைப்படம் இந்த தேட்டரில் சென்னையிலே மிக அதிக நாள் ஓடின திரையரங்கம். சில காலம் இந்த தேட்டர் இல்லாமல் இருந்தது. மீண்டும் புதுப்பித்து ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அபூர்வ ராகங்கள் திரைப்படம் 3 தேசிய விருது பெற்ற படம். 1975 ஆகஸ்ட்டில் வந்தது. அப்போ கமல் சார் பீக்கில் இருந்தார். ரஜினி சார் அப்போ தான் அப்கமிங்கில் வராரு. அதனால் அவர் வாங்கின டிக்கெட் வாங்கி பார்த்த தேட்டர் இது தான். ரஜினி சார்னு மட்டும் இல்லை, பல முன்னணி நடிகர்கள், பல முன்னணி இயக்குநர்கள்லாம் இந்த தேட்டரில் கேஷுவலாக படம் பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ ஸ்பெஷலான தேட்டரு கிருஷ்ணவேணி தேட்டரு. அதை விட ஜனங்களுக்கு இந்த தேட்டர் ஒரு முக்கியமான தேட்டரு. அந்த காலத்தில் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருந்தது இந்த கிருஷ்ணவேணி தேட்டரு. இதுக்கு பின்னாடி நாகேஷ் தேட்டரு. இது 2 தேட்டர் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான தேட்டரு. ஆனால் கிருஷ்ணவேணி தேட்டரு பலரது வாழ்க்கையில் ஒன்றி போன ஒரு தேட்டர் மாதிரி, உதயம் தேட்டர் மாதிரி கிருஷ்ணவேணி. நன்றி.